الذين جعلوا القرآن عضين فوربك لنسألنهم. நிலையில் தாங்கள் எல்லாம் திரளாக வருகை தந்திருக்கிறீர்கள். அல்லாஹாலா நம்ம அனைவரும் அல்லாஹாலா கபூல் செய்து கொள்வானாக. வந்திருப்பவர்களுக்கு இஃப்தாருக்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான நேரத்தில் அறிவிப்பு செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நம்முடைய ஜாமியா மதரசாவுடைய பேராசிரியர் அமீருல்லா யஹ்யா ஹதரத் அவர்கள் நம்முடைய காதுகளுக்கெல்லாம் இனிமையான ஒரு கைகளை ஏந்தி விட்டேன், கண்ணீரை சிந்தி விட்டேன். கைகளை ஏந்தி விட்டேன், கண்ணீரை சிந்தி விட்டேன். கல்புக்குள் உனை நினைத்த இறைவா, கல்புக்குள் உனை நினைத்த இறைவா, உந்தன் கருணைக்கு ஏங்குகின்றேன் இறைவா. वो जिसके लिए महफिल कौनैन सजी है, फिरदौस बरी जिसके वसीले से बनी है, वो जिसके लिए महफिल कौनैन सजी है, फिरदौस बरी जिसके वसीले से बनी है, वो हाशमी मक्की मदनीउल अरबी है, वो मेरा नबी मेरा नबी मेरा नबी 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 है. அவர் எங்கள் நபி எங்கள் நபி எங்கள் நபியே, அவர் எங்கள் நபி எங்கள் நபி எங்கள் நபியே. वशम्स ज़ुहा चेहरे अनवर की झलक है, वशम्स ज़ुहा चेहरे अनवर की झलक है, वल्लैल सजा गेसुए हजरत की लचक है, आलम को जिया आलम को जिया जिसके वसीले से मिली है, वो मेरा नबी मेरा नबी मेरा नबी है, वो मेरा नबी मेरा नबी मेरा नबी है. அவர் எங்கள் நபி எங்கள் நபி எங்கள் நபியே, அவர் எங்கள் நபி எங்கள் நபி எங்கள் நபியே. यासीन मुज़म्मिल मुद्दस्सिर ताहा, क्या क्या नए अलकाब से मौला ने पुकारा. यासीन मुज़म्मिल मुद्दस्सिर ताहा, क्या क्या नए अलकाब से मौला ने पुकारा. वो ज़ात है वो ज़ात की कुरान में भी जिक्र जली है, वो मेरा नबी मेरा नबी मेरा नबी है. அவர் எங்கள் நபி எங்கள் நபி எங்கள் நபியே, அவர் எங்கள் நபி எங்கள் நபி எங்கள் நபியே. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். மிக அற்புதமான முறையில்
மிக அற்புதமான முறையில் கீதம் இசைத்து காட்டினார்கள். நெஞ்சங்கள் எல்லாம் குளிர்ந்தது. ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்முடைய முப்பெரும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய துபாய் தொழில் அதிபர், சமூக ஆர்வலர், சேவகர் அல்ஹாஜ் ஷேக் அலாவுதீன் சாஹிப் அவர்களை ஜாமியா இஸ்லாமியா நிர்வாகிகள், பேராசிரியர்கள் சார்பாக மிக்க அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். அதே போன்று அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களையும், வடக்கு மாங்குடி சுலைமான் ஹாஜார் அவர்கள் அனைவரையும் நாங்கள் மிக்க அன்போடு நாங்கள் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி ஜாமியாவின் பேராசிரியர், மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் காரி எஸ் கிஃபாயத்துல்லா ஹைரி ஹதரத் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளால் நமதூர் ஐயம்பேட்டையிலே அல் ஜாமியத்துல் இஸ்லாமியா என்ற மதரசா 7 வருடம் தாண்டி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்று நடக்கும் ஹாஜி கொண்டி கே முகமது இஸ்மாயில் அவர்களையும் கௌரவ தலைவர் அல் ஜாமியத்துல் இஸ்லாமியா கல்வி நிறுவனம் ஐயம்பேட்டை முன்னிலை வகிக்கும் ஹாஜி சிம்லா நஜீப் அவர்களையும், ஹாஜி வாலன் கைகளை ஏந்தி விட்டேன், கண்ணீரை சிந்தி விட்டேன், கைகளை ஏந்தி விட்டேன், கண்ணீரை சிந்தி விட்டேன், உனை நினைத்து இறைவா, உனை நினைத்து இறைவா, கருணைக்கு ஏங்குகின்றேன் இறைவா. பாபநாசம் வட்டார ஜமாத்துல் உலமா சபை கைகளை ஏந்தி விட்டேன், கண்ணீரை சிந்தி விட்டேன், கைகளை ஏந்தி விட்டேன், கண்ணீரை சிந்தி விட்டேன், உனை நினைத்து இறைவா, உனை நினைத்து இறைவா, கருணைக்கு ஏங்குகின்றேன் இறைவா. கிராத் ஓதி சென்ற பேராசிரியர் மௌலவி ஹாஃபில் காரி கே அப்துல் மஜீத் நூரானி ஹசரத் அவர்களையும், கீதமிசைத்த மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அமீருல்லா யஹ்யாஹி ஹசரத் அவர்களையும், துவக்கவரை நிகழ்த்தவிருக்கும் எங்கள் ஜாமியத்துல் இஸ்லாமியா மதரசாவினுடைய பொருளாளர் அபூபக்கர் சித்திகி பாசில் ஜமாலி ஹசரத் அவர்களையும், வாழ்த்துரை வழங்கவிருக்கும் எங்கள் அல் ஜாமியத்துல் இஸ்லாமியா மதரசாவினுடைய பேராசிரியர் கே முகமது இர்ஷாதி ஹஜரத் அவர்களையும், இன்னும் பாபநாச வட்டார ஜமாத்துல் உலமா சபை பொருளாளர் ஏஎம் ரஹ்மத்துல்லா இனாமி ஹசரத் அவர்களையும், நன்றி உரை வழங்க இருக்கும் எம் நைனார் முகமது யூசுப் ஹசரத் அவர்களையும், செயலாளர் அல் ஜாமியத்துல் இஸ்லாமியா கல்வி நிறுவனம். இந்த முப்பெரும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அங்கம் வகிக்கும் எங்கள் பாசமிகு தொழில் அதிபர், சமூக சேவகர் அல்ஹாஜ் கே ஷேக் அலாவுதீன் அவர்களையும், முஹிப்புல் உலமா அல்ஹாஜ் எஸ் முகமது ரஃபி அவர்கள், நிறுவனர் ஐக்கிய நல கூட்டமைப்பு சென்னை அவர்களையும், சிறப்புரை ஆற்ற இருக்கும் எங்கள் பாசமிகு கண்ணியத்திற்குரிய ஹசரத் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் உலமா சொல் முரசு எம் முகமது அபு தாஹிர் பாக்கவி ஹசரத் அவர்களையும், பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி ஹசரத்துடன் கூட வந்திருக்கும் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் அனைவர்களையும், தாருல் குரான் புதிய கட்டிடம் அடிக்கல் வைத்து துஆ மற்றும்
சனது வழங்கி ஆசிரியரை நிகழ்த்தவிருக்கும் எங்கள் ஆசான் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் கிராண்ட் முஃப்தி என்பி உஸ்மான் முஹித்தீன் பாக்கவி பாசில் மலாஹிரி ஹசரத் அவர்களையும், தமிழ்நாடு அரசு தலைமை காஜி, சென்னை தலைமை முஃப்தி அல் பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரி, ஷேக் அலாவுதீன் ஹாஜியார் அவருடைய சகோதரையும், அதே போன்று இந்த முப்பெரும் விழாவிற்கு கூடி வருகை புரிந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், பிள்ளைகள், தாவூதியா மதரசாவினுடைய தகுதிமிகு முதல்வர் ஹசரத் அவர்களையும், இன்னும் பயணம் சென்று வெகு தூரத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள் அனைவரையும், இந்த முப்பெரும் விழாவை சீரும் சிறப்புமாக அரங்கேற்றி வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும், இந்த முப்பெரும் விழாவிற்கு ஏற்பாடு செய்த அன்பர்கள், நண்பர்கள் அனைவர்களையும் எங்கள் ஜாமியாவின் சார்பாக, இன்னும் இங்கே பணிபுரியக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், அதே போன்று இவ்வாண்டு பட்டப்பெறுவதற்கும் எங்கள் செல்ல பிள்ளை அனைத்து ஹாஃபில்களையும் எங்கள் ஜாமியாவின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அஹ்லன் வ சஹ்லன் மர்ஹபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஈரோடு தாவூதியா அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் யூசுப் ஹசரத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாபெரும் ஒரு கிருபை. இன்றைய இந்த புனிதமான ஷாபானுடைய மாதம் பிறை 15 நோன்பனுடைய நெருக்கம். இந்த துவா கபூலாகக்கூடிய மிக சிறப்புக்குரிய இந்த நேரத்தில் நம்முடைய ஜாமியாவுடைய 3 நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற இருக்கிறது. பதினோரு நபர்கள், அஹத அஷர கௌகபன், 11 நட்சத்திரங்கள் இங்கே மின்னுகிறார்கள். அவர்கள் பட்டம் பெற இருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி துவா செய்வதற்காக வேண்டி நீங்கள் எல்லாம் திரளாக வருகை தந்திருக்கிறீர்கள். இரண்டாவது ஒரு நிகழ்ச்சி, இந்த ஹாஃபில்களை உம்ராவிற்கு வழி அனுப்பக்கூடிய நிகழ்ச்சி. குர்ஆனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது, குர்ஆன் உடையவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வே கண்ணியப்படுத்தியதற்கு சமமானது. அதன் அடிப்படையில் சிலருடைய உள்ளத்தில் இதனுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஆர்வத்தையும் உருவாக்கி அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. மாஷா அல்லாஹ், அந்த சின்ன சிறார், அந்த இளம் ஹாஃபிதுகள் இன்ஷா அல்லாஹ் உம்ராவிற்கு பயணிக்க இருக்கிறார்கள். அவர்களை வழி அனுப்பக்கூடிய நிகழ்ச்சியும் இப்பொழுது நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவதாக தாருல் குர்ஆன் புதிய கட்டிட அடிக்கல் நிகழ்வு. 7 ஆண்டு காலம் ஆகிறது. ஒவ்வொரு 7 ஆண்டு காலத்திலையும் ஒரு மாற்றம் உருவாகும் என்பது ஒரு இயல்பானதுதான். கட்டடத்தை நம்முடைய மதரசாவில் கடந்து வந்திருப்பீர்கள். ஒரு 2000 சதுரடி கொண்ட ஒரு சின்ன ஒரு இடம்தான். அந்த இடத்தில் தான் இத்தனை வருட காலமாக 100 நபர்கள், 100 ஹாஃபிதுகள் அங்கு ஓதி படித்து இரவு தங்கி உணவு அருந்தி பல ஊர்களிலிருந்து அவர்கள் எல்லாம் தமிழகத்துடைய பல்வேறு பகுதியிலிருந்து நம்முடைய ஊருக்கு வருகை தந்து அங்கே தங்கியிருந்து அவர்கள் ஓதி வந்து கொண்டிருந்தார்கள். இடம் பற்றாக்குறை. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு மதரசாவுடைய வளர்ச்சி ஒரு பக்கம், பொதுமக்களுடைய ஆர்வம் ஒரு பக்கம், பல்வேறு பெற்றோர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து தொடர்ந்து போன் செய்து பிள்ளைகளை சேர்ப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து தொடர்ந்து அட்மிஷனுக்காண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய சுருக்கமான மன உருக்கமான சில நிகழ்வுகளாம் இருக்கிறது, சொல்வதற்கு நேரம் இல்லை. இங்கு பல தாய்மார்கள், அப்படி பல நபர்கள் இங்கே வந்து தங்கி ஓதி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த சுருக்கமான சின்ன ஒரு இடத்தில் இந்த நபர்களை, இந்த ஹாஃபிதுகளை, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடியவர்களை தங்க வைப்பது, பாடம் நடத்துவது போன்ற எல்லா விஷயங்களும் சிரமமாக இருக்கிறது. வகுப்பறை கிடையாது.
அவர்கள் உணவருந்துவதற்கு சரியான டைனிங் ஹால் கிடையாது. பள்ளிக்கூட பாடங்கள் நடத்துவதற்கு அதற்குண்டான சரியான ஏற்பாடுகள் கிடையாது. அவருடைய பெட்டி படுக்கைகளை வைப்பதற்கு சரியான ஒரு ஏற்பாடுகள் கிடையாது. எனக்கு போய் பார்க்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்க்கவே பரிதாபமா இருக்குது. ஒரே ரேக்கு, 4 பேர் முட்டி முட்டி அதுல திங்ஸ் வச்சிருக்கிறாங்க. படுப்பதற்கு சரியான ஏற்பாடுகள் குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த தியாகத்தெல்லாம் தாங்கிக் கொண்டு இங்க வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், தாய்மார்கள் அந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது குர்ஆனுடைய இல்மு போய் சேர்ந்து விட வேண்டும் என்ற அந்த ஒரு உள்ளுணர்வோடு அவர்கள் இங்கு சேர்த்து மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்களுக்கு விசாலமான ஒரு இடம் தேவை. இன்றைய அரசனுடைய நிலையின் பிரகாரம் குறைந்தபட்சம் கைகளை ஏந்தி விட்டேன், கண்ணீரை சிந்தி விட்டேன். கைகளை ஏந்தி விட்டேன், கண்ணீரை சிந்தி விட்டேன். கல்புக்குள் உனை நினைத்து இறைவா, கல்புக்குள் உனை நினைத்து இறைவா, உந்தன் கருணைக்கு ஏங்குகின்றேன் இறைவா. கைகளை ஏந்தி விட்டேன், கண்ணீரை சிந்தி விட்டேன். கைகளை ஏந்தி விட்டேன், கண்ணீரை சிந்தி விட்டேன். கல்புக்குள் உனை நினைத்து இறைவா, கல்புக்குள் உனை நினைத்து